பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்ம தரிசன ஜெபத்தின் சார்பிலே இந்த புதிய மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உலகத்திலே மாதங்கள் மாறுகிறது, ஒருவேளை நாட்கள் மாறுகிறது, எல்லாம் மாறி போனாலும் நம்ம அழைத்த ஆண்டவர், நம்மோடு இருக்கிறவர், அவர் மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், இதுவரைக்கும் நீங்க நாமத்தினா ஒன்றும் கேட்கவில்லை. சீசர்களை பார்த்து சொன்னார், எப்பா நீங்க ஏதாவது கேளுங்க, நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நீங்க ஒன்றும் கேட்கவில்லை. நீ நிறைய கிறிஸ்தவங்க கத்திரத்துல ஜெபம் பண்றதே இல்லை, கேட்கறதே இல்லை. காலையில முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், என் குடும்பத்துல என்னோடு வாரும், என் பிள்ளைகளோடு வாரும், என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு நெருக்கம் இருக்கு, இவ்வளவு தேவை இருக்கு, இவளுடைய பாடு இருக்கு, போராட்டம் இருக்கு, இதையெல்லாம் சந்திப்பதற்கு நீ கூட வாரும் என்று நிறைய நேரத்தில், அநேக நேரத்தில் நாம் கர்த்தரை அழைக்கிறது இல்லை, கர்த்தரை தேடுகிறது இல்லை. அன்பான சகோதரா சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எக்காலத்தில் கர்த்தரை நம்புங்க. நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையின் தேவன், நம்முடைய ஆண்டவர் தேடுதலின் தேவன், கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறத அநேகர் இன்றைக்கு அதை செய்கிறது இல்லை. இதெல்லாம போய் மனுஷன்கிட்ட போய் கேட்போம். அது நம்ம யார்கிட்ட கேட்க கூடாது, அவங்ககிட்ட எல்லாம் போய் எங்க வாழ்க்கை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்முடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் போய் நம்ம கேட்போம். ஆனா கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 சொல்றாரு, மத்தேயு 7:11 சொல்றாரு, பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக பிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. லூக்கா 11:13 அவர் நன்மையானதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை அருமையான ஆண்டவர். அன்பானவர்கள், இந்த மாதத்துல உங்க குடும்பத்துல என்ன தேவை, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன தேவை, ஊழியத்துல என்ன தேவை, சபைக்கு என்ன தேவை, உங்க சரீர பிரகாரமான ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை, கர்த்தர் அற்புதத்தின் தேவன். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நிறைவானவர். அவர் சொல்ல போன நுள்ளி கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அள்ளி கொடுக்கிற ஆண்டவர். அவர் சொல்றாரு, உங்க சந்தோஷத்தை நிறைவாக்கணும். அதான் என்னுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்ன? நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும். நமக்குள்ள முதல்ல சந்தோஷம் இருக்கா? அது என்ன சந்தோஷம்? ரட்சணியத்தின் சந்தோஷம். அங்க சங்கீதம் 51:11 தாவீது சொல்றாரு, கர்த்தாவே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமுள்ள ஆவியை தாங்கும்படி செய்யும். நீங்க நிறைய வாழ்க்கையில உலக சந்தோஷம் இருக்கு. ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால, கொஞ்ச நேரம் சினிமா பாக்குறதுனால, வேசித்தனம் பண்றதுனால, குடிக்கிறதுனால, வெறிக்கிறதுனால, கோல் சொல்றதுனால, சண்டை போடுறதுனால, இப்படிப்பட்டதுல கொஞ்சம் கொஞ்சம் சில நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது போல தெரியலாம். இது அற்ப சந்தோஷம், இது அழிந்து போற சந்தோஷம், இது நிலையான சந்தோஷம் அல்ல, இது நித்தியத்துக்கு போற சந்தோஷம் அல்ல. இந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க வரல. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் பரலோக சந்தோஷம். அவருடைய சமாதானம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் பரலோக சமாதானம். எனக்கு அன்பான சகோதர சகோதரி, இந்த மாதத்துல கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரான்னு கொஞ்சம் அலசி பாருங்க. இந்த சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்துல உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம், அழிந்து போற சந்தோஷம் வேண்டாம், உங்க சந்தோஷத்தை ஏசப்பா நீங்க தாங்கன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார். அந்த சந்தோஷத்தை குலைத்து போடுவதற்கு, அந்த சந்தோஷத்தை அழிப்பதற்கு சாத்தான் போராடுவான். பிசாசுடைய 24 மணி நேர வேலை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில உண்டாக்கினாரே, கல்வாரி ரத்தத்தினால் உண்டாக்கினாரே, அவர் தம்முடைய காயங்களினால் உண்டாக்கினாரே, அந்த பரிசுத்தமான சந்தோஷத்தை குலைத்து போடுவதுதான் சாத்தானுடைய வேலை. அப்போ 24 மணி நேரமும் நமக்குள்ளே அந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்கு தேவையில்லாத கவலையை கொண்டு வருவான், பாரத்தை கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வருவான், அநேக வியாதியை கொண்டு வருவான், மரண பயத்தை கொண்டு வருவான். இதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொல்ற கேளுங்க,
என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, என்னை காலத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எந்த நிலையில நம்புங்க, என் பாதத்தில் அமர்ந்துருங்க, நானே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, இந்த மாதத்துல கர்த்தரிடத்துல நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள்ளே அவர் தந்த இந்த மகிழ்ச்சியை, இந்த சந்தோஷத்தை பிசாசு குலைப்பதற்கோ அதை குறைப்பதற்கோ ஆண்டவர் ஒரு கால் விட மாட்டார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்துல நம்முடைய சந்தோஷத்தை அதிகரிக்க பண்ணுவாரு, நம்மை சந்தோஷத்தினால் எடை கட்டுவாரு. இந்த சந்தோஷம் அது பழுதாகி விடாதபடிக்கு, பாழாய் போய்விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்வார். ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக சோத்திரம். ஏதோ ஒரு வழியிலே தங்கள் உள்ளத்திலே ஒரு கவலை, ஒரு பாரம், ஒரு துக்கம், ஆண்டவரே அது ஒரு வியாதியோ, அது ஒரு மனசில ஏற்பட்ட நிந்தையோ, ஆண்டவரை குடும்ப சூழ்நிலையோ, அநேக சகோதர சகோதரிகளுக்குள்ள ஆண்டவரை இருந்த சந்தோஷம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து போகிடுகிற எல்லா பாவக்கட்டுகளும், எல்லா சாபக்கட்டுகளும், எல்லா பிசாசின் கிரியைகளும், மனிதனுடைய நிந்தைகளும் அவமானங்களும் இயேசுவின் நாமத்தில் அவமாய் போவதாக. கர்த்தருடைய சந்தோஷத்தை நிலைத்திருக்க பண்ணும். உம்முடைய சந்தோஷத்தினாலே நிரப்பும். உம்முடைய சந்தோஷத்தை பெருக பண்ணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.